ஓங்கலடை வந்துயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று தனக்கு நிகரில்லாத தமிழை கூறி தமிழ் பற்றி பேச வருவதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்க எல்லாரும் எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்க? என்னாச்சு? ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? புதுசாக படிக்க வந்திருக்கோம். அப்படியே சும்மா மூஞ்சில் அப்படியே எப்படி இருக்கணும், அப்படியே ஒரு ஒளிவட்டம் தெரிய வேணாமா? ஓகே, இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிறது வரக்கூடிய குரூப் 2 தேர்விற்கு. குரூப் 2 தேர்வு தமிழுடைய முக்கியத்துவம் என்ன, இது குரூப் 2க்கு மட்டும் பொருந்துமா அல்லது குரூப் 2 ஆன மெயின்ஸுக்கும் சேர்த்து பொருந்துமா அப்படிங்கிறதா நம்ம இது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி நமக்கு பார்க்க போகிறோம். இது யார்? முதல்ல இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறேன் நான். எனக்கு இந்த குரூப் 2 எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, நான் இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே இது ஒரு நான் ப்ரிப்பேரே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யார்? உங்களுடைய கையை உயர்த்திக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 95% வந்து எல்லாருமே ஆல்ரெடி நாம் இந்த காம்படிஷன் ஃபீல்டில் இருந்துட்டு தான் இருக்கோம். இப்போ கடந்த குரூப் 4 தேர்வை யாரெல்லாம் எழுதியது? யாரெல்லாம் எழுதினீங்க? இதில் கிட்டத்தட்ட 80% பேர் நம்ம எழுதியிருக்கிறோம் குரூப் 4 தேர்வு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வித்தாள்? எப்படி நீங்கள் இந்த தமிழ் தொடர்பாக நான் கேள்வி கேட்குறேன், எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த கேள்வித்தாள்? ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஓகே, இல்லை மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அதாவது மாடரேட் இந்த சென்ஸ் 50 மார்க் போட்டால் மாடரேட் அப்படி கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும் 95 கேள்விகளுக்கு மேலே போட்டிருந்தா தான் நமக்கு இந்த கொஷின் அப்படிங்கிறது ஈஸி அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு 90 கேள்விக்கு மேலே இருந்துச்சுன்னா எஸ் ஓகே இது ஒரு மாடரேட் அண்ட் எபோவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதை தாண்டி ஒரு 85+ தான் நான் வந்திருக்குது அப்படின்னா ஓகே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் நான், இந்த கேட்டகரியில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஒரு ஆவரேஜ்னா ஒரு 75 வச்சுக்கலாம், ஒரு மாடரேட்னா அது கீழே ஒரு 50 வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ சொல்லுங்கள், நான் 95+ பண்ணியிருக்கேன். தொண்ணூறுக்கும் மேலே இந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, போன முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? யாரெல்லாம் அந்த அனலைஸ் பண்ணீங்க? ஸோ என்ன வித்தியாசங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இதில் கூற்று காரணங்கள். ஓகே, சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்னை தாண்டி சப்ஜெக்ட் வைஸ் என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க? சப்ஜெக்டுக்குள்ள இந்த ஏரியாலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த புக்கில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? கணிசமான கேள்விகள் பழைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து மட்டுமல்லாமல் சிறப்பு தமிழிலிருந்தும் அதிகமான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு தமிழா? இருக்கிற தமிழே படிக்க முடியல, சிறப்பு தமிழ்னு புது கான்செப்ட் வேற உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்களே, இதெல்லாம் போக போக எனக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல சார். நான் ஒரு பேட்டர்னில் படிச்சுட்டு போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தாண்டி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நான் படிச்சுட்டு போகும்போது அவங்க புது ட்விஸ்ட் இதில் வைக்கிறாங்க, சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி என்பது முழுமையானதாக இருக்கணும். எப்படியாப்பட்ட பயிற்சியாக இருக்கணும்னா நம்ம முக்கால் பங்கு படித்தாச்சு. அது முக்கால் பங்குன்னு சொல்கிறத தாண்டி ஒரு 90% மேலே நம்ம படிச்சிட்டோம், சரிங்களா? ஆனால் இந்த புதிய முறை, இந்த முறை என்ன இருக்குது அப்படின்னா சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 6-7 கேள்விகள் நமக்கு இடம் பெற்றதுனால எல்லாருக்குமே தமிழில் ரொம்ப மார்க் நம்ம நினச்சது என்ன, 100க்கு 100 எடுக்கணும், அட்லீஸ்ட் 95 தாண்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த மதிப்பே நமக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணமானது இதுதான், சரிங்களா? இப்போ இது நம்மளுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது எதுக்காக? நம்ம குரூப் 4 தானே, அது முடிஞ்சு போச்சு, நம்ம அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கோங்க, நாங்களே அதை மறந்துட்டு தான் வந்து இந்த எக்ஸாம் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிடலாங்கிற எண்ணத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பழைய ஸ்டோரியா, செத்த பாம்பு எத்தனை முறை நீங்கள் அடிப்பீங்க, விட்டுருங்க, அதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமாக இதில் வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் நமக்கான கொஸ்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த களத்தில் நம்ம இறங்கணும், சரிங்களா? இப்போ இந்த முறை கேட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த முறையும் இதே போல் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதற்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும், சரிங்களா? அப்போ தான் நமக்கு இப்போ குரூப் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு அதே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள், அதில் தமிழில் இருந்து நமக்கு
100 கேள்விகள் பொது தமிழிலிருந்து இடம்பெறுகிறது. மற்றும் அது இல்லாமல் நமக்கு யூனிட் 8 பேசிஸில் ஒரு 5லிருந்து 10 கேள்விகள் கேட்கப்படலாம். சரிங்களா? அப்போது முழுக்க அதனுடைய பாதிக்கும் மேற்பட்ட பாதிக்கும் மேலே நமக்கு அதனுடைய தாக்கம் எதுலேருந்து அதிகமாக இருக்குது? பொது தமிழை சூஸ் பண்ணுறீங்களுக்கு நான் சொல்கிறேன், அதிகமான தாக்கம் நமக்கு தமிழில் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம முழுமையான கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாவே போதுமான அளவுக்கு இந்த ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, போன முறை அப்படி தான் இருந்தது, ஓகேடா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு மெயின்ஸில் காலடி எடுத்து வச்சாலுமே அங்கே திரும்பவும் 60 கேள்விகள் மெயின்ஸில் தமிழில் இருக்கு. பார்த்தீங்களா? சிலபஸ் ஒரு டாபிக் கூட மாறல. எதில்? பகுதி ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 21 தலைப்புகளுமே நமக்கு மெயின்ஸுடைய இடம் பெற்றிருக்கிறது. பார்த்தீங்களா? மெயின்ஸுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து நமக்கு எப்படி இருக்கு? 21 டாபிக் அப்படியே நமக்கு இருக்கு. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து ஃப்ரம் த டே 1லிருந்து இருந்தாவே போதுமான அளவுக்கு நம்ம இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கும் போதே ப்ரிலிம்ஸில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளே நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு அது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறோம், மக்கப் பண்ணக்கூடாது இலக்கணத்தை பொறுத்தவரையிலும். இப்போ நம்ம செய்யுள் பகுதி படிக்கிறோமா, இப்போ செய்யுளே கூட அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நான் சொல்கிற பாருங்க, அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நாம் எல்லாமே பாடல் வரிகளெல்லாம் ஒமிட் பண்ணுறோமா? ஒமிட் பண்ணுறாங்களா இல்லையா? அது வேண்டாம். முக்கியமான ஒரு 2 லைன் இருந்தாவோ 3 லைன் இருந்தாவோ அந்த மாதிரி பாடல்களை படிச்சுக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம படிக்கிறது இல்லை. ஏன் பாடல்கள் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம்? என்ன காரணம்? என்னங்க? தூய தமிழாக இருக்கிறதுனால. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கோம். ஆனால் தூய தமிழாக இருக்கிறதுனால தமிழுடைய பாடல் வரிகள் படிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் இப்போ ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முழுமையான நம்ம பாடல்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா 18 கீழ்கணக்கு நூல்களை தாண்டி வரக்கூடிய 18 மேல்கணக்கு நூல்களாக இருந்தால் சரி, அதில் எல்லா பாடலுடைய வரிகளுமே நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கீங்களா 10th? அதில் அந்த பாட்டுடைய ஒரு கருத்து என்பது ஒன்று இருக்கும். அந்த விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உங்களுக்கு உதாரணத்துக்காக அதை சொல்கிறப்ப, இப்போ அந்த உயிர் நாடி கருத்துன்னு ஒன்று இருக்கும். என்ன கருத்து அதில் இருக்கும்? முல்லைப்பாட்டில் எல்லாம் ஓகே, அந்த வானத்துக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பேருருவம் கொண்டு திருமால் அப்படிங்கிறவர் மாவலி சக்கரவர்த்தி மன்னன் இருக்கார் இல்லையா? ஸோ அவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? வாமன அவதாரம் எடுத்து 3 அடிக்கு எனக்கு நீர் வார்த்து தருங்கள். அது ஒரு கதை இருக்கு. அந்த மாவலி சக்கரவர்த்தி மன்னன் தனக்கான கர்வத்தை கொண்டு நான் தான் இந்த உலகில் பெரியவன், என்னை தாண்டி யார் ஒருவளாலுமே இங்கே கொடைத்தன்மை கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய காரணத்தினால திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல இவருடைய அந்த கொட்டத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாமன அவதாரத்தை எடுத்து அங்கே போய் நீர் வார்த்து தருங்கள் என்று கூறும் பொழுது அவனுடைய உருவம் என்பது விஸ்வரூபமாக மாறுகிறது இல்லையா? அதெல்லாம் கதை. ஓகே, அங்கு ஒழிக்கக்கூடிய கடல் அலைகளை கொண்டு இங்க இருக்கக்கூடிய நீரானது மேகத்தில் சென்று அது மழை நீராக பொழிகிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முல்லை நிலத்தினுடைய அந்த கருப்பு அந்த பொருள்களை ஒத்திருக்கக்கூடியதாக இருக்கும். மாலை நேரத்தில் அந்த முது பெண்டிர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? விருச்சி கேட்பதற்காக செல்கிறார்கள். எதற்காக மாலை நேரம்? அந்த நேரம் என்பது முல்லை நிலத்துடைய சிறுபொழுதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதனுடைய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். அங்கே ஆய்மகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வருவாங்க. அந்த இடத்துல தான் அந்த கதையினுடைய கருவே அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஒரு பாடலாக பார்க்கங்காண்டி, ஒரு தமிழுடைய ஒரு செயலாக பார்க்கறதுக்காண்டி அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். சிறு தாம்பு தொடுத்த படிக்கலாமா? அப்படியே சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயரளமரள் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோள் கோவலர் பின்னின்று உய்தர கொடுங்கோள் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயரின் போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரள் நோக்கி ஆய்மகள். எப்படி இருக்கு? இப்படி படிச்சா எப்படி இருக்கு? தமிழ் மீது ஒரு ஆர்வம் வருதா? பாட்டை படிக்கிறாங்கப்பா, நல்லா இருக்கே சொல்லுங்க. எல்லாரும் முகத்திலே ஒரு புன்னகை தான் இருக்கு.
சரியா இல்லையா? சினிமா பாட்டை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியுது. ஆனா புத்தகத்தில், பள்ளி புத்தகத்தில் கூடிய வினாக்கள் ஒரு 5 கேள்வி, ஒரு 10 வினாக்கள் வச்சிடறாங்க, ஒரு லைன் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும் நம்மளால? அட, இந்த 10ஆம் வகுப்புல இந்த இடத்துல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு நல்ல ஒரு துண்டா எடுத்துட்டு வந்து தலைமையில போட்டு உட்காந்துக்கிட்டு போச்சே போச்சே அப்படின்னு புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த தமிழ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நிறைய பேருக்கு வந்து இங்கே தமிழ் அப்படிங்கிறது புதுசாக கிடையாது, ஏற்கனவே நீங்கள் படித்தவங்க தான். ஸோ அதனால் என்னுடைய அந்த உரை அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக்க இருக்க வேண்டாம். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கும் பொழுதே ஒரு எக்ஸாம்பிள் ஓகே சிறப்பு தமிழ்னு கேட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாம் வெறுமனே சிறப்பு தமிழ் மட்டும் படிக்கக்கூடாது. எங்கெல்லாம் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க எங்கெல்லாம் கால்தடம் பதிச்சுக்கிறாங்களோ அந்த இடத்துல நாம் போய் தொட்டுட்டு வந்திருக்கணும். அதை தாண்டி அடுத்து எங்கே அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதையும் நம்ம ஃபோக்கஸ் செஞ்சுக்கணும். ஸோ இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் 2 உடைய இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 2 உங்களுடைய ப்ரிலிம்ஸ்க்கானது. அது நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறீங்களோ ஜென்ரல் தமிழ் எடுக்கிறீங்களோ, இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கான அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் பொறுத்து தான் இருக்கும், அல்லது பொது ஆங்கிலம் தான் டிசைட் பண்ணும். நாம் ஜிஎஸ் படிப்போம், பட் அது ஒரு லெவலில் தான் படிக்க முடியும் நம்மளால். அதை தாண்டி நமக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு சில கொஸ்டின் நமக்கு தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் நம் கண் முன்னே இருக்குது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நம்மகிட்ட இனிமையான சொற்கள் இருக்கும்போது எதுக்கு வந்து காய் போன்றது நம்ம உண்கிறீர்கள் என்று வள்ளுவர் கேட்கறல, அது போல நம்ம கிட்ட தான் கொஸ்டின் இதெல்லாம் தான் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அதனால உங்களுடைய ப்ரிப்ரேஷனுடைய பாதி நேரம் முழுமையாக தமிழுக்கு இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பகுதி ஆவிலிருந்து உங்களுடைய பயிற்சி என்பது நிறைய இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே படிக்கக்கூடியது மொத்தமாக இதில் வரக்கூடிய 100 கேள்வி மட்டுமல்லாமல் வரக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய 60 கேள்விக்கும் உங்களை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? இதே போல் நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கூட இருக்குது. ஸோ அதுவும் இது தொடர்பாகத்தான் இருக்கும். இதில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங் எனாஃபாக இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பழைய குரூப் 4 பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இன்னும் கூடுதலாக நான் சொன்னக்கூடிய இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான இந்த செயல் பகுதியில் அதிகமாக கவனம் செலுத்துவதை தாண்டிலும் இலக்கணத்தில் குறிப்பாக உங்களுடைய நாட்டத்தை அதிகமாக காட்டுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய இந்த குறிப்பாக சொல்லக்கூடிய ஒன்று. இப்போ கடந்த தேர்வுகளில் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில கேள்விகள்லாம் எங்கிருந்தே கேட்டிருக்காங்கன்னு தெரியல. சிறப்பு தமிழ் எடுத்து பார்த்தோம்னா அந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் இதெல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த 4 அடிகளில் அந்த நாயக்கருடைய அந்த நம்மலாம் நினச்சிருப்போம் இது நல்லா இருக்கே, கம்பீரமாக இருக்கே, ஓகே அது 6 அடியாக தான் இருக்கும். 4 அடியில் எப்படி கம்பீரம் வரும்? படிக்காமல் போனோம்னா நம்மளோட கெஸ்ஸிங் அப்படி தான் இருந்திருக்கும். 4 அடிகளில் இப்படி கம்பீரமாக இருக்கும். பட் ஆனால் 4 அடி தான் அது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதுபோல் ஒரு சில கேள்விகள் நமக்கு அந்த சிற்றிலக்கியம் தொடர்பான வார்த்தைகள்லாம் கூட நமக்கு இந்த பள்ளு இலக்கியங்கள்லாம் கூட நமக்கு இந்த புலன் அப்படிங்கிறது நமக்கு 11ஆம் வகுப்புலேயே நமக்கு அந்த வார்த்தை தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொன்னாலுமே கூட அதற்கான முழு வரிகள் என்பது நமக்கு பழைய புத்தகத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் உங்களுடைய கவனம் என்பது அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் பழைய புத்தகம் 11ஆம் வகுப்பு 12ஆம், ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு குரூப் ஒரு தேர்விற்கே உங்கள் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலிருந்து கேள்விகள் எடுக்கும் பொழுது ஒரு இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய தாக்கம் இதில் இருக்கலாம். அதனால் உங்களுடைய பயிற்சி முழுமையானதாக 6 முதல் 12ஆம் வகுப்பு பழைய மற்றும் புதிய புத்தகத்தை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க.